ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கும் வரும். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாமே ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாமே கவர்மெண்ட் வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாமே கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தின வேலை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். SBI 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு யார் யாரெல்லாமே அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் கிரைட்டீரியா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அதை பற்றின முழு விவரம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் உள்ளே இருக்கிறது என்ன எப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கும் புரியும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சம்பளம் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ்ன்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். நிறையவே வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். SBI வங்கியில் புதிய வேலைவாய்ப்பு 2025க்கானது 600 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. சம்பளம் அடிப்படை சம்பளமாகவே 41,960 ரூபா கொடுத்துருக்காங்க. இது ஸ்டார்டிங் சேலரி தான். ஸோ முதல் காலத்திலே வந்துட்டு உங்களுக்கு முதல் மாதத்திலே இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. SBI பாரத ஸ்டேட் வங்கியில் காலியாக உள்ள 600 ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர்ஸ் அதிகாரிகளுக்கான பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ PO ஆஃபீஸர்ஸ்க்கான போஸ்டிங்க்கான ரெக்ரூட்மெண்ட் தான் போயிட்டுருக்குது. இது லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 16/1/2025 தான் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், தகுதி என்ன, வயது வரம்பு என்ன அப்படிங்கிறது முழு விவரத்தையுமே கீழே பார்க்கலாம். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. காலியிடங்கள் பார்த்திங்கன்னா 600 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. பணிகள் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் PO ஆஃபீஸர்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமாக தான், தபால் மூலமாக கிடையாது. கடைசி தேதி பார்த்திங்கன்னா 16/1/2025 வரையும் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் அதிகாரிகளுக்கு தான் 600 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கேட்டகரியிலன்றதும் அதுவும் கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். SC ST OBC என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ, ஸோ அந்த இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. டோட்டல் மொத்த வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 600 வேக்கன்சிஸ் வரையுமே இருக்குது. ஸோ இது பற்றின இன்னும் மேலே தெளிவான விவரங்கள் பார்க்கணுன்னா அந்த கன்சர்ன் நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கு கல்வி தகுதி என்னென்னு பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். டிகிரி முடித்தவங்க மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ 6th செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கீங்க, 6th செமஸ்டர் எழுதிருக்கீங்க அப்படின்றனா கூட நீங்கள் 30/4/2025க்குள்ளே முடிக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களும் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் டிகிரி படித்து முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ கரண்ட்டாக 6th செமஸ்டர் அதுக்கு மேலே எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான வயது வரம்பு விவரங்கள் பார்த்திங்கன்னா 21 வயதுலேருந்து குறைந்தபட்சம் அதிகபட்சமாக 30 வயது வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 21லேருந்து 30 வயதுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். வயது வரம்பு தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன எவ்வளோ ஆண்டுகள் தளர்வுன்றது கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். SC STக்கு 5 ஆண்டுகளுக்கும் OBCக்கு 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி PWBDக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ ஆண்டுகள்ன்றது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பள விவரங்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கால மாத சம்பளமாக 41,960 ரூபாய் வழங்கப்பட உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வெறும் ஆரம்ப கால முதல் மாத சம்பளம் தான். போக போக உங்களுக்கு இன்னுமே சேலரி நல்ல ஒரு சேலரியே கிடைக்கும். இது எதன் முறையில் தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு மற்றும் தனிப்பட்ட நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளன. 3 ரவுண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதாவது முதற்கட்ட தேர்வு. இதுக்கு வந்துட்டு எவ்வளோ டைமு என்ன டோட்டல் மார்க்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 100 மார்க்ஸுக்கு 1 hour டியூரேஷன். ஸோ இதில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, ஆப்டிடியூட் என்ன, இங்கிலீஷ் நாலேஜ் என்ன, அதெல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் 250 மார்க்ஸ் வைக்கிறாங்க. இது வந்து 1/2 hour வந்துட்டு. இதில் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் எப்படி இருக்குது, ஸோ பேங்கிங் நாலேஜ் எப்படி இருக்குது, இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குது, அதுக்கு எல்லாமே ஒவ்வொரு இதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு மார்க்ஸ் அடிப்படையில் ஒவ்வொரு டைமிங் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறத்து மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது ரெண்டுலேயும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா 3ஆவதாக நேர்காணலுக்கு போவீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்லேயே அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள். இது தேர்வு மையங்கள் மற்றும் தேர்வு எழுதும் மொழி பார்த்திங்கன்னா முதற்கட்ட தேர்வு வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, நாகர்கோயில் இந்த மாதிரி இந்த ஊருங்கள் எல்லாமே கொடுத்துருக்க ஊருங்கள் எல்லாமே வைக்கிறாங்க. செகண்டு மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி இது 3 இடத்துலையும் வைக்கிறாங்க. தேர்வு மொழி ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ். இது 3ல் நீங்கள் எது தெரிஞ்சிருந்தாலுமே தேர்வு நீங்கள் அப்ளை பண்ணலாம், தேர்வு எழுதலாம்.
விண்ணப்ப கட்டணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு கட்டணம் எதுவுமே கிடையாது. எக்ஸைஸஸ்க்கும் பிடபிள்யூடிக்கும். மற்ற விண்ணப்பதாரருக்கு ரூ. 750 கொடுத்துருக்காங்க. கட்டண முறை நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/1/2025 லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 27/12/2024 இன்னிலேருந்து ஸ்டார்ட்டு. ஸோ இன்னும் நீங்கள் இது ஆன்லைன் அந்த விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த sbi.co.inல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி ஆன்லைன்லேயே தான் முழுவதுமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் இன்னும் உங்களுக்கு நல்ல ஃபுல் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலேயே இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் கிளிக் பண்ணிங்கனாலே வரும். ஸோ ஆன்லைன் விண்ணப்ப படிவமும் அதில் இருக்குது. அதிகாரப்பூர்வ அறிவிப்போட பிடிஎஃப்பும் இருக்குது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிடிஎஃப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் தான் அது ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஓப்பன் ஆகுது இல்லையா, இதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிஓ ஆஃபீஸர்ஸ்க்கான என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்டு என்ன இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்டாக இருக்குது. நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் 16 பேஜஸ் இருக்குது. இதில் முழு விவரமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன வேஜ் கிட்டேரியா நம்ம இப்போ சொன்னது எல்லாமே முழுவதுமாக இதில் இருக்கும். அதில் இப்போ உங்களுக்கு பார்த்து படிச்சுக்கிட்டிங்கனாலே தெரியும். உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலேயும் இருக்கும். ஹிந்தியில் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைன் விண்ணப்ப படிவம் நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான். கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இதில் லாகின் பண்ணியிருக்கீங்க, ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க ஜாப் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா இதில் 6 ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து நம்மளோட காமன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ், 5th ஸ்டேஜ், அதே மாதிரி 6 ஸ்டேஜ் வரையும் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 6th ஸ்டேஜில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மக்களே, யார் எல்லாமே பேங்க்கில் ஒர்க் பண்ணுறோன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, பேங்க் ஜாப்ஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வரும். நீங்கள் என்ன ஜாப்புக்காக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஜாப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ அது ரிலேட்டட் நீங்கள் என்ன படித்து முடிச்சிருக்கீங்க, அது ரிலேட்டட் ஜாப் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாமே இந்த ஜாப் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.